ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் மச்சானோட மச்சனனுக்கு கல்யாணம். பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. இந்த ட்ரிப்பு போகலன்னா எங்கள் மச்சான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க மகளோட சடங்குக்கு சொன்னாங்க ஃபோனில். என்னால் போக முடியல. முந்தின நாள் நான் சர்ச்சைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் போகலை. அதை மெனக்கட்டு எங்கள் மச்சான் என்கிட்ட ஃபோன் போட்டு, "கொழுந்தியா, மெனக்கட்டு உனக்கு நான் சொல்லியிருக்கேன், நீ வரவே இல்லைல்ல" அப்படின்னு. நான் உடனே எங்கள் மச்சான்ட்ட, "நான் பால்காய்ப்பு உங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னால, நீங்கள் வந்தீங்களா, அதனால தான் நான் வரவே இல்லை" அப்படின்னு. ஆனால் உண்மையிலும் நான் அதனால் போகலை, ஆக்சிடெண்ட் ஆனதுனால தான் போகலை. இல்லாட்ட கண்டிப்பாக போயிருப்பேன். நல்லா பாசமாக இருக்காது என் மேலே. இப்போவுமே கோயில் கொடைக்கு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம மேல் வீடு காலியாக இருந்துச்சா, மச்சாங்க இருங்க அப்படின்னு. அக்காவும் மச்சான் பாப்பா 3 வந்து தங்கிட்டு 2 நாள், ஒரு நாள் முதல் நாள் வந்தாங்க, மறுநாள் 2 நாள் தங்கிக்கிட்டு தான் போனாங்க. இந்த ட்ரிப்பை நம்ம போகலை அப்படின்னு எங்கள் மச்சான் ஃபோன் போட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இவ்வளோ தூரம் சொல்லி மச்சான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், நீ வராமல் போயிருக்க, வராமல் இருந்திருக்கல குழந்தையா. ஒரு குழந்தையான மச்சான் ஒரு அக்கறையோடு சொன்னால் நீ வரமாட்டீங்க, என்னையும் மதிக்கிறது, உங்கள் அக்காவையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த ட்ரிப்பு நம்ம கண்டிப்பாக போகிறோம். நானும் ஹஸ்பண்டும் என் வீட்டுக்காரரும் போகிறோம். அவர் வண்டியை தொடச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி தான் சர்வீஸ் எல்லாம் விட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா மழைலாம் வந்ததுனால வண்டியெல்லாம் ஒரு மாதிரி மண்ணாக இருந்துச்சு. அதனால் வண்டியை சர்வீஸ் அடித்து வாங்கிட்டு வந்தோம்னா ஆயிலெலாம் ஸ்ப்ரே பண்ணாங்க. அப்போ அவங்க 1/2 மணி நேரம் கழிச்சு தான் துடைக்க முடியும் அப்படின்னா, நான் வீட்டில் போய் துடைச்சிக்கிட்றேன் அப்படின்ட்டு வண்டியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதை துடைக்கிறதுக்கு மெனக்கட்டு போயிருக்காரு. நம்ம கல்யாண வீட்டுக்கு கிளம்புவோமா? கல்யாண வீட்டுக்கு போய் கிளம்பி எங்கள் மச்சான் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ட்ரிப்பும் போகலன்னா சங்கடமாக போயிடும் அவங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு நம்ம போகிறோம். அப்போவே ஃபோன் பண்ணாலே கேட்டாங்க, "என்ன வரலையா, வராமல் இருக்கிறதுக்கு சாக்கு சொல்கிறதுக்கு ஃபோன் அடிச்சிங்களா" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லை, அட்ரஸ் கேட்குறது தான் அடித்தோம்" அப்படின்னு. ஒரு நாங்கள் பத்திரிக்கை தந்திருக்கோம், அட்ரஸ் தெரியாதா அப்படின்னாங்க. அதனால் இந்த ட்ரிப்பு மச்சான் நாங்கள் வரமாட்டோன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வரமாட்டோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போகிறோம்ல, சந்தோஷப்படுவாங்க. ஓகே, பாய்.